அசைக்கும் காலம் வந்திருக்கிறது. வானத்தையும் பூமியும் அசைப்பதற்கு முன்பாக நான் என் வீட்டில் நியாய தீர்ப்பை துவங்குவேன். இந்தியாவிலும் இன்னும் பல சில நாடுகளிலும் ஏராளமான நரபலிகள் கொடுக்கப்பட போகின்றன. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். I greet every one of you in the wonderful name of our Lord dear Jesus Christ. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த புதிய வருடத்திலும் நாம் யாவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ள அனுகிரகம் தந்திருக்கிறார். God has given us grace to meet each one of us in this new year. ஆண்டவர் தம்முடைய அருமையான வாக்குத்தத்தத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்தார். God gave us his wonderful promise and blessed us. நாம் சென்ற வருடங்களில் சந்தித்த எல்லா விதமான உபத்திரவங்களுக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வருஷத்தில் ஒரு அங்கீகாரத்தை தரப்போகிறார். Whatever difficulties you face in the last year, in this year God is going to honor you. நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தருக்கென்று அனுபவித்த சகல உபத்திரவங்களுக்கும் சகல பாடுகளுக்கும் ஏற்ற நன்மையான பிரதிபலன் இந்த வருஷத்தில் அவருடைய கைகளிலிருந்து நமக்கு வருகிறது. You are going to receive good blessings and honor from the hands of God for all the difficulties you face in the last year. ஆண்டவர் இந்த வருடத்தை நன்மையினால் முடிசூட்ட போகிறார். God is going to crown this year with goodness. இந்த வருடத்தை துவங்கும் பொழுதே தேவனுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு நாம் இந்த வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். From very this beginning of this year we are holding the hands of the Lord and starting out. ஆனால் இனிமேல் வரக்கூடிய இந்த நாட்கள் எப்படி இருக்கும் என்கிற உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஆவல் நமக்கு இருக்கிறது. But there is an anxiety in every person. How is this year going to be like? ஒவ்வொரு வருஷத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுதும் தேவனுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு ஆரம்பிக்கிறோம். Every beginning year we are holding the hands of the Lord and walking. ஒவ்வொரு வருடத்திற்குள் நாம் உள்ளே செல்லும் பொழுதும் அந்த வருடத்தை எப்படி சந்திப்பது என்கிற ஆயத்தத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். We must learn and be prepared how to enter into a new year. இந்த வருடத்தை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அதிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். We must know very well what is God's will for this year. ஆண்டவராகிய தேவன் சென்ற ஆண்டில் நாம் சந்தித்துக் கொண்ட பொழுது அநேக காரியங்களை நம்மோடு பேசினார். When we met last year, the Lord spoke to us many things. ஆண்டவராகிய தேவன் சென்ற வருடத்தை குறித்து சொல்லும்போது ஒரு இந்த திருப்புமுனையின் ஆண்டு என்று அவர் சொன்னார். Concerning last year, the Lord said it will be a year of turning point. அநேக திருப்புமுனைகள் அந்த வருஷத்திலே சம்பவித்தது. Many turning points happened last year. நம்முடைய சபையிலே சம்பவித்தது. It happened in our churches. உங்களுடைய ஊழியங்களிலே சம்பவித்தது. It happened in your ministries. உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களிலே சம்பவித்தது. It happened in your spiritual experiences. நம்முடைய தேசத்திலே சம்பவித்தது. It happened in our nation. அரசியலிலே சம்பவித்தது. It happened in our political circle. இயற்கையின் காரியங்களிலே சம்பவித்தது. We saw this in the nature. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு விதமான புதிய திருப்புமுனைகளுக்குள்ளே அவர் கொண்டு வந்தார். We saw the Lord guiding us in every way a turning point. ஆண்டவர் சென்ற வருடத்தை குறித்து நம் நடுவிலே அவர் சொன்ன பொழுது ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். He reminded us of one thing when he spoke to us last year. நான் காலங்களையும் நேரங்களையும் நான் திருப்பும் பொழுது அதற்கு ஏற்ற விதத்திலே நீங்களும் திரும்ப வேண்டும். When I turn the seasons and the times, you must also turn accordingly. நீங்கள் அநேக இடங்களிலே நீங்கள் மேலே பிரயாணம் செய்ய ஒருவேளை நேரிடும் பொழுது அந்த மலைப்பட்டணங்களுக்கு போகும்போது when you travel in a mountainous region, அதிலே நிறைய ஹேர்பின் பெண்டுகளை பார்ப்பீர்கள். there are many hairpin bends around the mountains. அவைகள் சுற்றி சுற்றி கடந்து வரும். It will go around the mountain. நிறைய திருப்பங்கள் கடந்து வரும். Many turnings around the mountain. அந்த திருப்பங்கள் வருகிற இடத்திலெல்லாம் இந்த இடத்தில் ஒரு பெரிய திருப்பம் இருக்கிறது என்கிற ஒரு எச்சரிக்கை பலகை வைத்திருப்பார்கள். Whenever a turn will come in a mountain, there will be a sign saying a turn is now coming. ஒரு சாலை எப்படி திரும்புகிறதோ சாலையில் பிரயாணம் செய்கிறவர்கள் அதற்கு ஏற்ற மாதிரி திரும்ப வேண்டும். A person traveling in a street, in a road, must turn according to the journey. ஒருவேளை அந்த எச்சரிக்கையை நாம் ஒருவேளை அலட்சியப்படுத்தி நம்முடைய போக்கிலே நாம் நேராய் கடந்து போனால் விபத்தை சந்திக்க வேண்டி வரும்.
If we will not pay heed to all the road signs when we should turn, we will meet with danger. ஆகவேதான் ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு திருப்பங்கள் வரும்பொழுதும் அதை முன்பதாகவே நமக்கு அறிவித்து எச்சரிக்கிறார். That is why the Lord also, before any turning point comes, He forewarns us. அதற்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய ஊழியத்தை திருப்ப வேண்டும். Accordingly, we must turn our ministry direction. அதற்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய சிந்தனையை நாம் திருப்ப வேண்டும். Accordingly, we must turn the direction of our mind. அதற்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் திருப்ப வேண்டும். And our spiritual experiences should also be turned around in that direction. அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய விபத்துகளை சந்திக்க வேண்டி வரும். If not, we may have to face accidents in our spiritual life. தேவனுடைய ஆவியானவர் நம்மை எப்படி நடத்துகிறாரோ அதற்கு ஏற்ற விதத்திலே நாமும் வளைந்து நடக்க வேண்டும். We should be able to bend around according to how the Holy Spirit wants to move us. அவர் வளைந்தால் நாமும் வளைய வேண்டும். If He bends and turns, we should also bend and turn. அவர் நேராய் கடந்து போனால் நாமும் நேராய் கடந்து போக If வேண்டும். we walk straight, we must also walk straight after அதுதான் Him. தேவனோடு இணைந்து நடப்பது என்பது. That is what it means to walk together with the Lord. அதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு வருடத்தை துவக்கும் பொழுதும் தேவனுடைய வழிநடத்துதலுக்காக காத்திருக்கிறோம். That is why at the beginning of every year we wait on God for the new year. நம்முடைய சென்ற வருடத்தை நாம் சற்றே திரும்பி பார்த்தால், If we turn and look at the past year, அதிலே திரும்ப முடியாத அநேகம் பேர் விபத்துக்குள்ளாகி மரித்ததை போல மரித்திருக்கிறார்கள். there are so many people who died who were not able to turn around. அவர்கள் தேவனோடு இணைந்து நடக்க முடியாமல் தங்களுடைய பாதி வழியிலே தங்களுடைய ஓட்டத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். They had stopped in their journeys because they were not able to turn together with the Lord. அநேகர் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவத்தை விட்டே விலகி இருக்கிறார்கள். Many have walked away from their spiritual experiences. அநேகர் விழுந்தும் போயிருக்கிறார்கள். Many have even forsaken and fallen away from the faith. ஆகவேதான் தேவன் சொல்லுகிற காரியங்களை கவனமாய் கவனித்து அதற்கு ஏற்ற விதத்திலே நாம் நடக்க வேண்டும். That is why it's very important to obey and pay heed to what God says. இந்த வருஷத்தை நாம் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்க போகிறோம். We are going to commit this year into the hands of the Lord. இந்த வருடத்தில் நாம் என்ன செய்ய தேவன் சித்தம் வைத்திருக்கிறார் என்பதற்காக காத்திருக்க We are போகிறோம். going to wait on the Lord what He wants to speak to us for this year. தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த பாதையிலே வழிநடக்க நம்மை அர்ப்பணம் செய்ய போகிறோம். We want to dedicate ourselves into the hands of God according to how He wants to lead us in this year. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சொந்த வாழ்க்கையை தேவனுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். You must commit your life into the hands of God. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்க You must வேண்டும். commit your spiritual life into the hands of God. உங்களுடைய திருச்சபையை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்க You வேண்டும். must commit your church into the hands of God. உங்களுடைய எண்ணங்களையும் சித்தத்தையும் சிந்தனைகளையும் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்க You வேண்டும். must commit your thoughts, your intentions and your will into the hands of God. உங்களுடைய குடும்பத்தை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்க You வேண்டும். must commit your family into the hands of God. நீங்கள் இந்த வருஷத்தை குறித்து வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். Commit all the plans of these years into the hands of God. இருதயத்தை வெறுமையாக்கி காத்திருக்க வேண்டும். Empty your heart and wait on God. அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேச முடியும். Only then God can speak to us. நீங்கள் உங்கள் மனதில் ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டு தேவனுடைய திட்டத்திற்காக காத்திருக்க முடியாது. You must not have a selfish plan in your heart and then wait on God for another plan. அப்படி காத்திருந்தால் கர்த்தர் உங்களிடத்தில் இடைப்பட்டு பேச முடியாது. If you wait like that, God can never speak with you. உங்கள் திட்டத்தோடு தேவனுடைய திட்டம் ஒத்துப்போகிறதா என்று நீங்கள் சோதிப்பதற்காக கர்த்தரிடத்தில் காத்திருக்க கூடாது. Don't try to tempt God thinking that whether God's plans will line up with your plan. முதலாவது உங்களுடைய இருதயத்தை வெறுமையாக்குங்கள். Firstly, empty your heart. அவர் சொல்ல என் காதுகள் கேட்கிறது எதுவோ அதை செய்வேன் என்று சொல்லுங்கள். Say that whatever God speaks to you, you will do it. தேவனுடைய சித்தத்திற்கும் வழிநடத்தலுக்கும் என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். Say that you will completely dedicate yourselves to the will and purposes of God. அப்படியானால் கர்த்தர் இந்த தினத்தில் உங்களோடு இடைப்பட்டு பேசுவார். If you can do that, God will speak to you. நீங்கள் தேவனுடைய மெல்லிய அமர்ந்த சப்தத்தை பிரத்யட்சமாய் கேட்பீர்கள். You'll be able to clearly hear the still small voice of God. உங்கள் கண்கள் கண்டிப்பாய் திறக்கப்படும். Your eyes will certainly be open. உங்கள் இருதயத்தை கர்த்தர் அகலமாய் திறப்பார். God will open your heart wide. தான் செய்ய போகிறதை உனக்கு அவர் மெய்ப்பித்து காண்பிப்பார். He will certainly show to you what He wants to do. அவர் காண்பிக்கிறது எதுவோ அதன்படியே வழிநடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். Commit yourself into whatever ways He wants to lead you. அந்த பாதையிலே நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்களோடு இடைப்பட்டு பேசுவார். As you commit yourself to walk in the ways of the Lord, He will continuously guide you every step of the way. அவர் வருஷத்தின் துவக்கத்தில் மாத்திரமல்ல, It's not only in the beginning of the year. அவர் வருஷம் முழுவதும் பேசுவார். He will speak to you all throughout the year. அதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். For that, prepare yourself now. நாம் தேவனை நோக்கி நம்முடைய உள்ளத்தை இப்பொழுது ஏறெடுத்து திருப்பி ஜெபிக்க போகிறோம். Let us lift up our hearts and look unto God in prayer.
ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். Look up to the Lord. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் கர்த்தரிடத்திலே ஜெபிப்போம். We are going to pray step by step. என் இருதயத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். Say that you commit your heart to God. நான் என்னுடைய திட்டத்தை எல்லாம் இப்பொழுது ஒதுக்கி வைத்து விடுகிறேன் என்று சொல்லுங்கள். Say that you are putting away all your plans. என் குடும்பத்தை நான் உம்முடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். Say that you are going to commit your family to the Lord. என்னுடைய நினைவுகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். Say that you are committing your thoughts into the hands of the Lord. என்னை முழுவதுமாக வெறுமையாக்குகிறேன் என்று கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். Say that you are totally emptying yourselves before the Lord. நான் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். Say that whatever that concerns you, you are committing it unto the Lord. என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுங்கள். Say that Lord, open my eyes. நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்ய நான் சித்தமுடையவனாய் இருக்கிறேன். Say that whatever you speak to me, I am willing to do it, Lord. நீர் பேசுகிறதை கேட்க நான் வெகு கவனத்தோடு காத்திருக்கிறேன். Say that I am waiting anxiously to listen to what you want to speak to me. என் இருதயத்தை திறந்தருளும். Lord, open my heart. என் இருதயத்தின் ஆழத்திலே உம்முடைய மெல்லிய சப்தத்தினால் உம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தும். Let your word through your still small voice be made known to me from the depths of my heart. உம்முடைய பிரசன்னம் என் இருதயத்தை மூடுவதாக. Let your presence cover me now. உம்முடைய பிரசன்னம் என் குடும்பத்தை மூடுவதாக. Let your presence fill my family. உம்முடைய பிரசன்னம் என்னுடைய சிந்தனையை மூடுவதாக. Let your presence fill my mind. என்னோடு பேசும் ஆண்டவர் என்று கேளுங்கள். Ask, Lord, speak to me now. தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது உங்கள் நடுவில் இடைப்பட்டு The கொண்டிருக்கிறார். Holy Spirit is moving in your midst now. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெண் மேகத்தை போல உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். The Holy Spirit is moving in your midst like a white cloud. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், The Lord Jesus says, நான் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபட மாட்டாது. whatever I purpose to do, none will fall away. என் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து காத்திரு. Commit to my will and wait. என்னுடைய கரங்களிலிருந்து நன்மைகள் கிடைக்கும் வரை காத்திரு. Until you receive good things from my hands, wait. இன்று உன் நடுவிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். Even now I am standing in your midst. உன்னை நான் உற்று பார்த்து I கொண்டிருக்கிறேன். am looking at you. இதோ உன்னுடைய இருதயத்தின் மன கிளேசத்தோடு காத்திருக்கிற ஒரு சகோதரியை பார்க்கிறேன். I see a sister who is waiting here with a troubled heart. உங்களுக்கு ஒரு 50 வயதிற்கு மேல் இருக்கும். You are above 50 years. ஒரு சோஃபாவில் அமர்ந்திருக்கிறீர்கள். You are sitting on a sofa. உங்கள் முன்பாக ஒரு சின்ன இந்த லேப்டாப் இருக்கிறது. There is a laptop before you. ஆனால் நீங்கள் இந்த டிவி திரையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். But you are listening to this, you are watching this program through the TV. நீங்கள் வேறொரு தேசத்தை, இந்த மேற்கத்திய தேசத்தை சேர்ந்தவர் போல தோன்றுகிறீர்கள். You look like someone from a western nation. உங்கள் மனம், இருதயம் இப்பொழுது கிளேசத்திலே நிறைந்திருக்கிறது. Your heart and your mind is troubled. என்னால் ஜெபிக்கவே முடியவில்லை. I'm not able to pray. நான் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேன். I have been forsaken by all. தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர முடியவில்லை. I'm not able to feel the presence of God. தேவன் என்னை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறார். The Lord is far away from me. சென்ற வருடத்தில் உங்களுடைய உள்ளத்தில் அநேக முறை ஒரு குரல் ஒலித்தது. Last year many times you heard a voice. தேவன் உன்னை விட்டு விலகி விட்டார். God has forsaken you. தேவனிடத்தில் இனிமேல் உனக்கு நம்பிக்கை இல்லை. That you have no more faith in God. தேவனை தேடுவது இனிமேல் உன்னை பொறுத்த வரையில் அது விருதா. You're not able to seek God anymore. நீ தேவனுக்கு விரோதியாய் மாறிவிட்டாய். You have become an enemy of God. நீ செத்துப்போ என்று பலமுறை ஒரு குரல் உன்னோடு பேசிற்று. Many times a voice spoke to you. You go and commit suicide. அந்த குரலினால் உன்னுடைய நம்பிக்கை முழுவதும் நீ இப்பொழுது இழந்திருக்கிறாய். Because of that voice you have lost your faith. ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். The Lord God tells you, நான் உன் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். I am standing before you. நான் உன் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். I am standing before you. 2 தேவதூதர்கள் உன் அருகாமையில் நின்று 2 கொண்டிருக்கிறார்கள். angels are standing before you. உன் இருதயத்தை தேற்றுவதற்காக நிற்கிறார்கள். They have come to comfort you. உன் கண்ணை திறப்பதற்காக நிற்கிறார்கள். They are standing there to open your eyes. நீ இப்பொழுது உன் இருதயத்தை என்னுடைய கரங்களிலே முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். You must now commit your heart totally into my hands. என் மகிமை உன்மேல் இறங்கும். My glory will come upon you. உன் கண்கள் அதை காணும். Your eyes will see it. விழுந்து போன அநேகரை நான் இந்த வருஷத்திலே எழுப்ப போகிறேன். I am going to raise up many that have fallen. உன்னை மாத்திரமல்ல, Not only you. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அநேகரை நான் இந்த நாளிலே எழுப்ப I போகிறேன். am going to raise up many who are in such a predicament. நான் நெறிந்த நாணலை முறிப்பதில்லை. I am the one who will not ban a broken reed. மங்கி எரிகிற திரியை அணைப்பதும் இல்லை. I will not blow away a broken flax. நான் கர்த்தர் அல்லவா? I am the Lord. மறுபடியும் உங்களுடைய காரியங்களை நான் இன்னும் ஒரு விசை
புதுப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். One more time, I will make you all things new. One more time, says the Lord. மறுபடியும் நான் அதை புதிது போல மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். One more time, I'll revive you like new again. என் கண்களிலே உங்களுக்கு ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது. You have found grace in my eyes. என் இரக்கம் உங்களை சூழ்ந்திருக்கிறது. My mercy is surrounding you. மனம் பதறாதிருங்கள். Do not be hardened. இதோ நான் செய்ய போகும் புதிய காரியம் வருகிறது. Do not be troubled. Behold, the new things that I'm going to do is coming. நான் கர்த்தர், நான் மாறாதவர். I am the Lord, I change not. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். Lord, speak to your children. அநேகருடைய கண்களை திறந்தருளும். Open their eyes. இந்த நேரத்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். Bless this time for them. இந்த புதிய வருஷத்திலே உம்முடைய பாதை எங்களுக்கு வெளிப்படுத்தும். Make your ways known to us in this new year. உம்முடைய வல்லமை எங்கள் நடுவில் கடந்து வர உதவி செய்யும். Make us to see your power. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும்.